நெருங்கும் புயல் முகாம்களில் தடையின்றி உணவு வழங்கிட உறுதி செய்திட வேண்டும் என்று புதுச்சேரி முதல்வர் உத்தரவு. புயல் இன்றிரவு கரையை கடக்கும் என்பதால் பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் தேவைப்படுவோருக்கு உணவை அந்தந்த பகுதிக்கு நேரில் சென்று அளிக்க புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் புயலின் தாக்கத்தால் மழை பெய்து வருகிறது. காற்றின் வேகம் சீராக உயர்ந்த வண்ணம் இருக்கின்றது. பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின்துறையினர் அதனை சரி செய்து மின் விநியோகத்தை சீராக அளித்து வருகின்றனர். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி கடற்கரை சாலையில் காரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கடற்கரை சாலை தலைமை செயலகம் அருகே அவர் ஆய்வு மேற்கொண்ட போது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனும் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். காரில் சென்ற முதல்வர் ரங்கசாமியை கண்ட மாவட்ட ஆட்சியர் அவரிடம் தற்பொழுதைய நிலை தொடர்பாகவும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை தொடர்பாகவும் விளக்கம் அளித்தார். மதுராந்தகம் புதுச்சேரி இடையே புயல் கரை கடக்கும் என்பதால் புயல் மாலை 7 மணிக்கு மேல் கரையை கடக்கும் என்பதாலும் மழை இருந்த வண்ணம் இருக்கும் என்றும் நிவாரண மையங்களில் இருந்த 1500 நபர்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி, புயல் இரவுதான் கரையை கடக்கும், நமக்கு பிரச்சனை இல்லை, அதிக மழை தற்பொழுது இல்லை, உணவு விநியோகத்தை உறுதி செய்திடுங்கள், தேவைப்படுவோருக்கு அந்தந்த பகுதிக்கு சென்று நேரில் அளிக்கவும் உத்தரவிட்டார். மழை இருக்கும் கொஞ்சம் வரது லேண்ட்ஃபால் வரது இந்த மதுராந்தகம் பக்கத்தில் வருது. புதுச்சேரியிலேருந்து மதுராந்தகம் பக்கத்தில் மரக்காணம் தாண்டி மரக்காணம் தாண்டி இருக்கும். நைட்டு காசுவாமா லேண்ட்ஃபால் நைட்டு சொல்லுவேன். நைட்டு 7 மணிக்கு மேலே சொல்லுவேன். 12 மணிக்கு நைட்டில் தான் வரும். நாளைக்கு காலையில் வரைக்கும் மழை இருக்கும். இந்த செங்கல்பட்டு பக்கம் போய் அது மாதிரி தான் அந்த மரக்காணம் செங்கல்பட்டு தள்ளி போயிடுது. சரி, மழை இருக்கும். எங்க தண்ணிக்கு இல்லை, தூரிடுது, அப்படி தூரிடுது. சரி, சாப்பாடு எதுவும் கேட்பீங்க? காலையில் ஒரு 1500 பேர் ஷெல்டரில் வாங்கணும், அதை வாங்க மாட்டாங்க. அந்தந்த நம்ம எப்பயும் வண்டியில் போட்டு கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், அதேமாரி கொடுத்து தான் அந்தந்த ஏரியாவில் தேவைப்படுற ஏரியாவுக்கு கொண்டு போய் நம்ம இதில் போட்டு சென்டர் பிச்சை இல்லை அங்கே செய்கிறாங்க. கொடுக்குறது நம்ம ஒரு ஏரியாவுக்கு எப்படி தேவை எப்பயுமே அங்கே வண்டி வச்சு எடுத்துட்டு அங்கே அதான் நம்ம யாராவது எடுத்து போய் அப்படிதான் கொடுப்போம். இதனைத் தொடர்ந்து பெஞ்சல் புயல் காரணமாக மெரினா கடற்கரை மூடப்பட்டுள்ளது. பாண்டி மெரினா கடற்கரையில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் நிலையில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை கடல் சீற்றத்துடன் கொந்தளிப்புடன் காணப்பட்ட நிலையில் அலைகளின் உயரம் 7 முதல் 8 அடி உயரம் வரை காணப்பட்டது. இதன் காரணமாக கடல் நீர் ஊருக்குள் புகுந்துள்ளது.
அண்மை செய்திகள் மற்றும் புதுச்சேரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.